பொருத்தனை. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நாம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணும்போது மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நாம் பண்ணிய பொருத்தனையை செலுத்துவதற்கு தாமதிக்க கூடாது. நாம் நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று சாலமோன் சொல்லுகிறார். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். எண்ணாகமம் 30:2. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 66:14. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். 1 சாமுவேல் 1:11. நாம் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவது நல்லது. பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த வேண்டும். தாமதம் பண்ணாமல் உடனே செலுத்திவிட வேண்டும். நாம் எவ்வளவு பொருத்தனை பண்ணினோமோ அதை முழுமையாய் செலுத்திவிட வேண்டும். நாம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணியது அனைத்துமே அவருக்குத்தான் சொந்தம். அதில் ஒரு பகுதியை நாம் நமக்கென்று எடுத்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தருக்கென்று நம்மை பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்தால் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ஆகையினால் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு என்று சாலமோன் சொல்லுகிறார். நாம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணியதை சந்தோஷமாய் செலுத்த வேண்டும். அதை சீக்கிரத்திலும் செலுத்த வேண்டும். இதற்கான காரணங்கள் 2 சாலமோன் இங்கு விரிவாக சொல்லுகிறார். அவை ஆவன: நாம் பொருத்தனை பண்ணியதை சீக்கிரமாய் செலுத்தாவிட்டால் நாம் தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறோம். தேவனை வஞ்சிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோம். தேவனுக்கு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி அவரை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறோம். தேவன் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நாம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணி அதை செலுத்தவில்லை என்றால் அது நமக்கு குற்றமாய் எண்ணப்படும். பொருத்தனையை மீறிய பாவத்திற்காக நமக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆகையினால் நாம் நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நாம் தேவனிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. அனனியா தன் மனைவி அறிய தேவனுக்கு பொருத்தனை பண்ணியதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொண்டான். பேதுரு அவனை பார்த்து, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 5:4. தேவனுக்கு பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாதிருக்கிறவர்கள் தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள்.